දෙන්න ඕන කියන එක මා විශ්වාස කරනවා. බොහොම ස්තුතියි. ස්තුතියි ඔබතුමන්ට. ගරු රාමනාදන් අර්ජුනා ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 4ක් කාලයක්. ගරු මන්ත්‍රීතුමා මොකද්ද පොයින්ට් එක? මගේ නම කියලා මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු වෙලාවේ මම කියන්න ඕන මේ යෝජනාවට අදාළව නෑ ඒකටම අදාළව තමයි මේ ගරු මන්ත්‍රීතුමා ඉන්න දෙන්න විනාඩිය මේ සියලු දේවල් අපෙන් නෙවෙයි මේ අපි මට ටීවී මගේ ටීවී එකක් දුවන්නේ නෑ මේ රටේ සමාගම් මේ රටේ ඉන්න මිනිස්සු තමයි මේ රටේ ජීවත් වෙන සිංහල බෞද්ධ දෙමළ මුස්ලිම් අපි වැසියෝ මේ රට තුල ජීවත් වෙන අයගෙන් තමයි මේ ප්‍රශ්නේ අවිලා තියෙන්නේ. නැතුව මේ ප්‍රශ්නේ වෙන ඉන්දියාවේ කවුරුත්වත් වෙන රටක කවුරුත්වත් ඉදිරිපත් හරි මන්ත්‍රීතුමා හරි අවසන් කරගමු. 100ද 200ද අපිට පාඩුව අපේ රටට. ඒ ගැන හරි ගරු රාමනාදන් අර්ජුනා ගරු මන්ත්‍රීතුමා கௌரவ மூலாசரன் மந்திரித்துமணி எங்களுடைய கௌரவ சாமர்சம தசனாக அவர்களுக்கு இந்த பிரேரணையை கொண்டு வந்ததுக்கு நன்றி. உண்மையாகவே வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற அதாவது எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுதுபோக்குக்கு வருகின்ற இவர்களால் வருகின்ற பணம் முக்கியமானது. முக்கியமாக எங்களுடைய நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலாத்துறையிலே அதிகப்படியாக பணம் வருவது யூரோப்பியன் யூனியனில் இருந்து, அதாவது ஐரோப்பாவில் இருந்து. நான் கடந்த ஒரு மாதமாக ஐரோப்பாவில் இருந்தேன். அதில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்லணும். 2019ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் வேர்ல்ட் பேங்க் எங்களுக்கு காசு வந்திருக்கிறது 58.63 மில்லியன் ரூபாய் காசு தரப்பட்டிருக்கிறது வேர்ல்ட் பேங்கால். அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனால் 28 மில்லியன் US டாலர்ஸா ருபீஸ் இல்லை, அது வேர்ல்ட் பேங்கால் 58.63 மில்லியன் US டாலர்ஸ், யூரோப்பியன் யூனியனால் 28 மில்லியன். அந்த ப்ரொஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஸ்எம்பி ப்ரொஜெக்ட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டர் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அதில் வடக்கு மாநிலத்தில் மொத்தமாக 16 டிஸ்ட்ரிக்ட்களில் இந்த யூரோப்பியன் யூனியனுடைய காசு பாவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாநிலத்தில் இந்த காசு பாவிக்கப்பட்டது. ஆதாரத்தோடு இந்த ஊழல் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு 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 கட்டிடம் ஒன்றை ஒரு வருடத்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். சரிதானே? எடுக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை ஒரு வருடத்துக்கு 200 லட்சம் 2 கோடிக்கு பெயிண்ட் அடித்திருக்கிறார்கள். இந்த ஆதாரம் இருக்கிறது. அந்த கட்டிடத்துக்குரிய யூரோப்பியன் யூனியன் தந்த காசு. நாங்கள் இப்போது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற யோஜனாවට අදාළව කතා කරන්න ඔබතුමා. தேங்க் யூ. அதாவது வெளிநாட்டிலிருந்து எங்களோட நாட்டிற்கு வருகின்ற காசு சம்பந்தமாக தான் கதைக்கிறோம். யூரோப்பியன் யூனியனிலே நான் ஒரு மாதமாக நின்றேன். இதோ உங்களுக்கான ஊழல் ஆதாரம். விஜிதரன் என்று சொல்லப்படுவர். ரெண்டாவது மற்றவருடைய ஊழல் டாக்டர் ரொஹான் விஜயகோன், இவர் தான் அந்த ப்ரொஜெக்டினுடைய டிரெக்டர். 2 கோடி பணம் ஒரு வீடு ஒரு பில்டிங் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அந்த வாடகைக்கு பெயிண்ட் பண்ணுவதற்காக 2 கோடி பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. யோஜனாවට අදාළ නැහැ ඔබතුමා කියන දේවල්. நன்றி பொறுங்க. அப்ப ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்ல வேண்டும் என்ற முக்கியமான விடயம் என்னென்றால், இப்படி யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வருகின்ற பணத்தை எங்களோட நாட்டில் கொள்ளையடித்தும் இந்த அனுர அரசாங்கம் இந்த காசு சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வாறு இந்த நாட்டிற்கு வருவார் என்று யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் உதாரணமாக நாங்கள் கதைக்கிறோம், எங்களுடைய நாட்டிலே 3 வீலுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது சம்பந்தமாக கதைக்கிறோம். இப்போது நாங்கள் அதுகளை மட்டுமல்ல பார்க்க வேண்டும், இப்படி வெளிநாடுகள் தருகின்ற உதவி பணத்தொகைகளை எப்படி களவெடுக்கிறோம் என்பது தொடர்பாக கதைக்கணும். இந்த ஆதாரங்கள் இதோட 5வது ஆதாரம் இந்த சபையிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். இதுவரைக்கும் அனுர அரசாங்கம் ஒரு ஊழலை கூட வடக்கு மாநிலத்தில் பிடிக்கல. ஒரு வாகனம் ஒரு வீடொன்றை வாடகைக்கு ஒரு வருடம் எடுத்து போட்டு அதை ரினோவேட் பண்ணுவதற்காக 2 கோடி பாவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு வீடொன்றை ரினோவேட் பண்ணுவதற்காக 73 லட்சம் பாவிச்சிருக்கிறார்கள். இந்த ஆதாரம் வடக்கு மாநிலத்தில் மற்றது ப்ரொஜெக்ட் டைரக்டருடைய பேர் අවසන් කරන්න ඔබතුමා කාලය අවසන්. டாக்டர் தப்பரவிசதென்ற டாக்டர் ரொஹான் விஜயகோன், இவர்தான் அந்த நேரத்தில் இருந்த ப்ரொஜெக்ட் மேனேஜர். ஆகவே இந்த சம்பந்தமான ஊழல்களை நான் இதை உங்களுக்கு டேபிள் பண்றேன். எங்களுடைய අවසන් කරන්න ඔබ යෝජනාවට අදාළව නෙවෙයි ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්නේ. இவர කරන්න. I will wind up. இதுக்கு மேலே அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லையாக இருந்தால் நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அன்று அரசாங்கத்தால் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கும் இன்னும் 5 வருடங்கள்ல. நன்றி, வணக்கம். ගරු තුෂාර ජයස You're watching the Life Traveler channel.